ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் பல்லவி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஆயில் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 12,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய இருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா இவங்க கூட தாங்க வசிக்கிறதாகவும், இவங்களுடைய கணவர் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்னி ஃபெயிலியர் ஆகி தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குங்க. ஸோ 2 குழந்தைங்களையும் வச்சுட்டு இவங்க தனிமையில் வசிக்கிறதாகவும், காடு குத்தகைக்கு விட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலைனாலும் ஓகே தாங்க. நல்ல ஒழுக்கமானவராக வேணும். குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தால் பெட்டராக இருக்குன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ மணமகன் ஓரளவு ஏதாவது ஒரு சாதாரண வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஓகே தாங்க. நான் நல்ல ஒழுக்கமானவராக வேணும், வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா செல்வி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. சத்துணவு அமைப்பாளராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தருமபுரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு, அது இல்லாமல் ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா சைடு இவங்களுக்கு ஒரு 3 வீடு கொடுத்துருக்கிறதாவும், அதை இவங்க 2 வாடகைக்கு விட்டு ஒன்றில் இவங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சத்துணவு அமைப்பாளராக மாதம் ஒரு 12,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும். படிப்பு இல்லைனாலும் ஓகே தாங்க. ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டோட மணமகனாக வந்தால் பெட்டராக இருக்கும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.